இல்ல இது தற்கொலைன்றது நீங்க கடுமையான வார்த்தையே இல்ல. நீங்க அது அன்பார்லிமெண்டரி வேர்டு கிடையாது. பாஜக மாநிலத்தில் நாங்க தான் ஒண்ணுமே நீங்க எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நாங்க எதுவும் விமர்சிக்கிறோம், நீங்க எதுக்கு எங்களை விமர்சிக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு பயம் இருக்குல்ல? இல்ல நீங்க சொல்ற மாதிரி உங்க கணக்கு பிரகாரம் அதிமுக நாளா பிரிஞ்சிருக்கு, பலவீனமா இருக்கு அப்படின்னா அதிமுகவே போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதா அவர்களை பத்தி விமர்சிச்சது, எம்ஜிஆர் அவர்களை பத்தி விமர்சிக்கிறது, இது எல்லாமே தானே கூட்டணி முடிவுக்கு காரணம். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களே அவர் தவறா சொல்லல. இட்ஸ் அ ஃபேக்ட். அண்ணாமலை அவர்கள் எப்படி தலைவர் பொறுப்பு வந்தார் அப்படின்றது ஒரு ஃபேக்ட் தானே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, போர் அடிக்குது, யாராவது ஒருத்தர் பத்தி பேசணுமே, இப்ப ஒரு ஃபார் சேஞ்ச் இப்ப எடப்பாடி பத்தி பேசலாமா அப்படின்னு ஆரம்பிச்சாரா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ நேர்மையானவனா, என்கிட்ட நடிக்கிறியா அப்படின்னு என்கிட்ட பேசுங்க. என் நேர்மையை சந்தேகப்பட்டால் எனக்கு பிடிக்காதுன்னு தான் அவ்வளவு பதிலடி அப்படின்றதுக்காக எது வேணாலும் பேசிட முடியுமா மேடையில்? ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருக்காரு, எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, 52 காலம் அரசியல் அனுபவம் இருக்கு. அப்படிப்பட்ட வார்த்தைகள் அண்ணாமலை ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை பேசணுமா? நேர்மை இல்லைன்னு நீங்க எப்படி எங்களை பார்த்து சொல்லலாம்? நான் உங்களை சொன்னோமா? நீ ஐபிஎஸ் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும் 10 வருஷமான்னு சொன்னா அது உங்களை சுடாதா? இப்படி தலைவர் பொறுப்புக்கு வந்து அப்படின்னு கேட்கிறப்ப அண்ணாமலை கோவம் வரப்ப காணாம போகும்னு சொல்றப்ப தொண்டர்களுக்கு கோவம் வராதா? அவர் கட்சியோட பொதுச் செயலாளர் கோவம் வராதா? மோடி அவர்களை பதவி ஏற்குவேன் அதெல்லாம் நீங்க ஒண்ணு பேசிங்க. நேர்மையை சந்தேகப்பட்ட அந்த கோபமான பேச்சுல அந்த வார்த்தைகள் வரும். எனக்கு வரும், உங்களுக்கு வரும். இப்பதான் கட்சியில ஜாயின் பண்ணாரு, ஐபிஎஸ்ஆ இருந்து வந்தாரு, டக்குன்னு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு கட்சிக்குள்ளேயே பேசப்பட்டுச்சு இல்ல? அது நாங்க தானே, எங்க பிரச்சனை தானே. உங்களுக்கு என்ன, எடப்பாடி அவர்களுக்கு என்ன பிரச்சனை? அவட்டவே நாங்க நாளா செதறி கிடக்குது, ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, இது எல்லாமும் அவங்க கட்சி பிரச்சனை தானே? அவங்க கட்சி இல்லைங்க, நாளா செதறி கிடக்குது. ஓபிஎஸ் தான் உண்மையான முதல்வராக இருந்தாரு, இதெல்லாம் ஃபேக்ட். அது பிரச்சனை சார். அப்படி இல்லை, அரசியல் எதுவும் நடக்கும், எதுவும் நடக்கும். நான் இப்போ சொல்றேன், எதுவும் நடக்கும். ஆனால் ஒண்ணு மட்டும் நடக்காது. கூட்டணின்றது பாஜகவும் திமுகவும் கூட்டணின்றது நடக்கவே நடக்காது. அதிமுகவோட இது மட்டும் நடக்காதுன்னு சொல்லிட்டோம். இங்க தமிழ்நாட்டுல பெரிய மாற்றம் பாஜகக்குள்ளே வரும் அப்படின்லாம் பேச்சு அடிபடுது. தலைவர் ஊர்ல இல்லைன்னா மாற்றம் வரும்னா 17 நாள் முதல்வர் ஊர்ல இல்லையே, திமுக தலைவர் ஊர்ல இல்லையே, மிகப்பெரிய மாற்றம் வருமா? டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள். சார் வணக்கம். தலைவரை லண்டனுக்கெல்லாம் வழி அனுப்பியாச்சா? அனுப்பியாச்சு. என்ன சொல்றாரு போறப்ப? படிப்புக்காக போறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு இன்டர்நேஷனல் லா ஸ்டடீஸ் படிக்க போறாங்க. அது முதலே சொல்லிட்டு ஒரு மேலிடத்தில் அனுமதி வாங்கிக்கிட்டு தான் 3 மாதம் கோர்ஸ் அது முடிச்சுட்டு வரணும்னு. என்ன பிரச்சனைனா, இந்த படித்தவங்களாம் அரசியலுக்கு வந்தாங்கன்னா அதான் பிரச்சனை. ஏதாவது படிச்சுட்டே இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. 8வது 7வது பாஸ் பண்ணாதவங்களாம் அரசியலுக்கு வந்தாங்க வச்சுங்களேன், அவங்க அந்த பக்கம் போகவே மாட்டாங்க, படிப்பை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு எங்கே சம்பாதிக்கலாம், எங்கே கவுன்சிலர் இருந்தால் எந்த வீட்டு முன்னாடி ஜல்லி கொட்டுறாங்க அங்கே போய் நிற்கலாம், எதுலேயே இருக்கும். இந்த படித்தவங்களாம் அரசியலுக்கு வந்தாங்கன்னா அடுத்தடுத்தது என்ன பண்ணலாம், அப்டேட் ஆகலையே, இன்னும் நம்ம வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் எதுவும் அப்டேட் ஆகலையேன்னு அந்த கிரேவிங்னுவாங்களே, அந்த நாலேஜ் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அது எங்கள் தலைவர் அண்ணாமலைக்கு அடிக்கடி இருக்குது, அதனால போகிறாரு. அது வித்தியாசங்கள் மனங்களை கவர்றதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிக்கணுமா என்ன? அதாவது மக்கள் மனதை கவர்றதுக்கு படிப்பே தேவையில்லை. காமராஜர்லாம் இருந்தார். ஆனால் அதுக்காக இப்போ எல்லாரும் படிக்காமல் இருந்துடலாமா? நம்ம இப்போ சொல்லுவாங்கல்ல, படிக்காதப்ப சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, கிரிக்கெட் விளையாடுனா எல்லாரும் சச்சின் ஆக முடியுமா? இல்லை எல்லாரும் காமராஜர் ஆக முடியுமா? மனிதனுக்கு படிப்பு முக்கியம். அந்த படிப்பு எவ்வளோ முக்கியம், அரசியலுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் தமிழக அரசியலில் மிகப்பெரிய படிப்பு படித்து யாரும் இது வரைக்கும் சிஎம்மா இந்த பெரிய லெவலில் வரல. எனக்கு தெரிஞ்சு அண்ணா அவர்கள் மட்டும்தான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யாரும் அந்த அளவுக்கு கூட படிக்கல. இந்த இதில் படித்த அரசியல்வாதி ஒருத்தர், எல்லா மொழியும் பேசக்கூடியவர், எந்த மொழியில் கேள்வி கேட்டாலும் அந்த மொழியில் திருப்பி சொல்லக்கூடியவர், எல்லா விதத்திலும் நாலேஜ் உள்ளவர். அதாவது நான் குறைவாக சொல்ல, மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் இப்போ எனக்கு சட்டம் தெரியும், எக்கனாமிக்ஸ் தெரியாது. சில பேருக்கு ஜியாலஜி தெரியும், சயின்ஸ் தெரியாது. எல்லா துறையிலும் அவர் தெரிந்தவர் எப்படின்னு கேட்டால், அவர் அந்த அளவுக்கு ஐஐடியில் படிச்சிருக்காரு, எம்பிஏ படிச்சிருக்காரு. ஐபிஎஸ் படிச்சிருந்தாலே உங்களுக்கு எல்லா துறையும் படிச்சிருந்தா தான் வர முடியும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல கற்று தேர்ந்த ஒரு அரசியல்வாதி. இன்னும் நிறைய படிக்கணும்னு கேட்குறாரு. இப்போ கொஞ்சம் எலெக்ஷன்லாம் இல்லை, எலெக்ஷன்லாம் காமாக இருக்குது. இந்த டைமை பயன்படுத்திட்டு வந்துடலாமேன்னு சொல்லி ஒரு 3 மாதம் போறாருன்னு. 3 மாதம் மிஸ் பண்ணுவீங்களா அவரோட தலைமையை? டெய்லி மிஸ் பண்ணுவோம். அவர் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் அவர் இப்போ இருக்க டெக்னாலஜியில் அவர் இதில் வருவார், ஜூமில் வருவார், எங்கள்கிட்டலாம் பேசுவார். அடிக்கடி எங்கள்கிட்ட மீட்டிங் போடுவார், பைடெக்னுவாங்க, அந்த மாதிரி மீட்டிங்லாம் நிறைய போடுவாங்க. அதெல்லாம் அறிவுரை சொல்லுவார், பேசுவார். இப்போல்லாம் நீங்களே கூட
இதெல்லாம் பேட்டிலாம் எடுத்துடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பழைய காலம் முறை. இந்த 3 மாசத்துக்குள்ள இங்க தமிழ்நாட்டுல பெரிய மாற்றம் பாஜகக்குள்ளேயே வரும் அப்படின்லாம் பேச்சு அடிபடுது. பாஜகக்குள்ள மாற்றம் வராது, எப்படி வரும்? தலைவர் இல்லைன்னா மாற்றம் வருமா? அப்போ 17 நாட்களுக்குள்ளே திமுக பெரிய மாற்றம் வரும்ன்றத ஒரு ஸ்கூப் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்துக்கலாமா? ஒரு தலைவர் ஊர்ல இல்லைன்னா மாற்றம் வரும்னா 17 நாள் முதல்வர் ஊர்ல இல்லையே, திமுக தலைவர் ஊர்ல இல்லையே, மிகப்பெரிய மாற்றம் வருமா? முதல்வர் தானே இல்ல, தலைவர் இல்லையே, திமுக தலைவர்ல அவரு இல்லையே. பட் இருந்தாலும் அண்ணாமலை தலைமை மாற்றம் அப்படின்ற உங்க எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா, ஸ்டாலின் அவர்களை விடுங்க, திமுக விடுங்க, அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்குறீங்களே, அந்த ஆர்வம் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு எல்லா விதத்துலையுமே. அண்ணாமலை அவர்கள் ஒரு வாரம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களே. சில தலைவர்கள்லாம் ஒரு வருஷம் இல்லைன்னா கூட யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. பட் ஒரு மாசம் இல்லைன்னா கூட அவர் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களே, அந்த ஆர்வத்தை அவர் தூண்டியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப அவருடைய தலைமை இல்லைனாலும் பாஜக வழக்கம் போல இயங்கும் அப்படின்னு. அவர் தலைமை இருந்தாலும் இல்லைனாலும் பாஜக தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க கண்டிப்பாக வளர்ந்துருக்கும். அண்ணாமலை அவர்கள் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் இருந்தாலும் இன்னும் வேகமா வளரும். செப்டம்பர் 1 முதல் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். ஓகே, 1 கோடி பேர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான அது எப்படி என்னன்னா, அது புதுசா சேர்க்கறது இல்லை. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 10 இயர்ஸ் ரெனியூவல் பண்ணணும்வாங்க. இப்ப நானே திருப்பி ரெனியூவல் பண்ணணும். அப்படி வரும்போது நீங்க ஏற்கனவே இருக்கிற உறுப்பினர் சேர்க்கையோட சேர்த்து இன்னும் நிறைய ஒரு இலக்கு, 1 கோடி இலக்கா வச்சு 1 கோடி இலக்கு வைக்கிற அளவுக்கு அதை சாத்தியப்படுத்துற அளவுக்கு தமிழ்நாட்டு களம் இருக்கான்னு கேட்கிறேன். தேடி வருவாங்களா? 75 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பாஜக கூட்டணிக்கு 75 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. அப்போ மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. 75 லட்சம் பேர் 75 லட்சம் பேர் வரும்போது தினம் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க நிறைய பேர் சேர்றதுக்கு வருவாங்க. அது இலக்கா வச்சு நாங்க போறோம். 75 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா அண்ணாமலையே ஜெயிக்கலையே. இல்ல, அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை தோத்துருக்காங்களே. ஜெயிக்கிறது தோக்குறது வச்சு இல்ல, எங்க இருந்த ஒரு கட்சி தாமரைன்னா என்னன்னே சொல்லல, மலராது, எங்க இருக்குது, கால் வைக்க முடியாது, கை வைக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு கட்சி இந்த அளவுக்கு அதிமுக பின்னாடி 12 இடத்துல பின்னாடி தள்ளி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதிமுக 1 கோடி ஓட்டு, நாங்க 90 லட்சம் ஓட்டு நினைக்கிறேன். அவ்வளவு ஓட்டு வாங்கி நம்ம முன்னாடி 12 இடத்துல பின்னாடி தள்ளி இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னது, 68,000 பூத் இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல கிட்டத்தட்ட 18,000 பூத்துல 2வது இடமும் 7,000 பூத்துல முதல் இடமும் பிஜேபி வந்திருக்குன்றாரு. எனக்கு அது மிகப்பெரிய சாதனையா தெரியுது. ஏன்னா நான் 2002 இருந்து கட்சியில இருக்கேன். கட்சியில ஒரு மீட்டிங் போட்டா ஒரு 10 பேர் வர்றதே நாங்க பெரிய அபூர்வம் பார்ப்போம். அந்த அளவுக்கு மோசமா அப்ப இருந்தது. 2002 அவ்வளவு தாமரைன்னா ரொம்ப யாருக்கும் தெரியாத சீசன் இது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 இடத்துல முதலிடம், திமுகவையும் அதிமுகவும் தள்ளி முதலிடமும், 18,000 இடத்துல அதிமுக பின்னாடி தள்ளி 2வது இடம்ங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த சாதனைக்கு பெரும்பங்கு அண்ணாமலை அவர்களோட தான். திமுக எதிர்ப்பை கைவிட்டுட்டு அதிமுக தான் முதல் எதிரி அப்படின்னு பாக்குதா பாஜக? இல்ல, திமுக அதிமுக ரெண்டுமே வேண்டான்றதுதான் எங்களோட கொள்கை. முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா, எப்படி காங்கிரஸுக்கு காமராஜர் ஆட்சி இங்க அமைக்கணும்னு அப்படின்னு சும்மா சொல்றாங்களோ, அப்படி நாங்க சொல்லாம எங்களோட கனவு கழகம் இல்லாத தமிழகம் தான். தமிழ்நாட்டுல 2 கழகம் இருக்கக்கூடாது. பட் கூட்டணின்னு வரும்போது 2த்துல பெட்டர் ஆஃப் 2 ஈவில்னு வாங்கல, அது மாதிரி 2த்துல எது பெட்டர்னு பார்க்கும்போது அதிமுக கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எடப்பாடி அவர்கள் ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு, எப்பவுமே முதல்ல இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் கூட ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. திமுக அதிமுக எப்பயும் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதனால நாங்கள் கூட்டணிலாம் வச்சிருந்தோம். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க இருந்தா என்னமோ சிறுபான்மை ஓட்டு வராது அப்படின்னு ஒரு பொய்யா ஒரு கணக்கு போட்டு போய் தேவையில்லாம ஒரு இடத்துல எங்களெல்லாம் தள்ளி போய் இருந்து அவங்களும் பெருசா வரல. அவங்க ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் தான் காரணமா? அதுதான் காரணம். மெயினான காரணம் அவரே சொல்லிருக்கு என்னன்னா, என்னை மன்னிச்சிருங்க, நான் பாஜகவோட சேர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சிறுபான்மை கூட்டத்தில் பேசுறதே எங்களோட நல்லது கெட்டதெல்லாம் தாண்டி சிறுபான்மையினர் ஓட்டு வேணுன்றதுக்காக தான் நாங்கள் விலகி வரோம். ஜெயலலிதா அவர்களை பத்தி விமர்சிச்சது, எம்ஜிஆர் அவர்களை பத்தி விமர்சிக்கிறது, இது எல்லாமே தானே கூட்டணி முறிவுக்கு காரணம். அதாவது இப்ப அவங்களுக்கு ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்கிறது எவ்வளவு கோபம் வரும்னு சொன்னா, அதை விட பல மடங்கு எங்களுக்கு கோபம் வரும் இப்ப இருக்கிற தலைவர் அண்ணாமலைக்கு சொல்லுங்க. எப்படி ஒப்பீடே தவறா இருக்கு? இல்ல, நீங்க அதாவது உங்க கட்சியில தலைவர் உங்களுக்கு முக்கியம்னா எங்க கட்சி தலைவர் எங்களுக்கு முக்கியம். இப்ப நீங்க சொல்ற ஒப்பீடு பிரகாரம் அவர் மோடி விமர்சிச்சாரு, அமித்ஷா விமர்சிச்சாரு அப்படின்னா நீங்க ஒப்பிடுறது. ஆனா ஜெயலலிதா அவர்களையும் அண்ணாமலை அவர் விமர்சிக்கல. நீங்க அவருக்கான மரியாதை கொடுக்கறது, அவரை நீங்க ஒரு லெவல் வச்சு பாக்குறத நான் குறைச்சு மதிப்பிடல, அது உங்களுக்கான உரிமை. ஆனா ரெண்டையும் எப்படி அண்ணாமலையும் ஜெயலலிதா அவர்களையும் ஒரே ஸ்கேல்? நான் ஒரே இதுல வைக்கிறேன், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களே அவர் தவறா சொல்லல. இட்ஸ் அ ஃபேக்ட். அவங்க ஒரு கூட்டணிக்குள்ள இருந்து ஃபேக்ட்ன்றது என்னைக்கு இருந்தாலும் ஃபேக்ட் தானுங்க. அவர் கன்விக்ட் ஆனவங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அது அந்த தீர்ப்புலேயே, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புலேயே என்ன சொன்னாங்க,
அவங்கள வந்து அபேட் ஆயிடுச்சு, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப போய் ஒரு தடவை மென்ஷன் பண்ணி அவங்க 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 அக்யூஸ்டா இல்லையா, அவங்களோட சொத்துக்களை என்ன பண்ணுன்னு கேட்கும்போது சொத்துக்களை பறிச்சிருங்க, பறிமுதல் செய்யுங்கன்னு சொல்லும் போதே அவங்க அக்யூஸ்டா தானே இருந்திருக்காங்கன்றது உண்மை. அது உண்மை கசக்கும். நான் என்ன சொல்றேன், நான் அது உங்க உங்க தலைவர் மோசமானன்னு சொல்லல, உங்க தலைவர் அவங்களும் ஒரு அக்யூஸ்டா இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபேக்ட். அது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கலாம். நான் வந்து ஏன் உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு கேட்க மாட்டேன், ஹர்ட் ஆயிருக்கலாம். அதுக்கும் அந்த 5 வருட ஆட்சியில பாத்தீங்கன்னா பிரதமர் அவங்க மற்றவங்க எல்லாம் பேசின பேச்சுக்களும் அவங்க எல்லாம் வந்து உருவகப்படுத்தினதெல்லாம் எடப்பாடி அவர்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கலையே. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோமே, என்னங்க பிரதமர் இப்படி எல்லாம் சொல்றாங்க, குரங்கு மாதிரிலாம் போட்டோ போட்டுலாம் போடுறாங்க, கேட்க மாட்டீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. எங்களுக்கு அந்த வருத்தம் இருந்தது. அதே மாதிரி முருகர் இது வந்து வேலாத்திரிக்கும் அனுமதி கொடுக்கல, எங்களை ரொம்ப அலைய விட்டாரு. அதெல்லாம் அந்த வருத்தம்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி கூட்டணின்னு வரும்போது அவர் கூட்டு போய் பிரதமர் வந்து பக்கத்துல கட்டி அணைச்சு பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க தான் என் கூட இருக்கணும்னு சொன்னதுக்கு அடுத்த நிமிஷம் வந்து எதையோ ஒரு காரணத்தை காமிச்சு அப்படியே வெளியில போனார். அது ஏன் அந்த காரணம் நொண்டி சாக்குன்னு சொன்னது காரணம், அவர் போய் சிறுபான்மையினர்கிட்ட பேசின பேச்சு, என்னை மன்னித்து விடுங்கள், நாங்க தெரியாம அங்க இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி என்னதான் அவர் அழுது புரண்டாலும் சிறுபான்மை மக்கள் இல்லை நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு ஒரு பார்வை இருக்கு சார். கூட்டணியில இருக்கிறப்ப 4 எம்எல்ஏ கொடுத்தாங்க, அதிமுக கூட்டணி வச்சு 4 எம்எல்ஏ வந்தோம். பாஜக கொண்டு வரக்கூடிய பில்ஸ் பாஸ் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய அதிமுக சப்போர்ட் தேவைப்படுது. இது எல்லாமே கூட்டணியில இருந்தப்ப தேவை. இப்ப கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்றதுக்காக அவரை மேடையிலேயே இப்படி எல்லாம் விமர்சிக்கிறது எந்த வகையில சரியா இருக்கும்? மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க இதை? இல்ல யார் விமர்சிச்சாங்க? அண்ணாமலை அவர்கள் பேசுனாங்க. அவர் டைரக்டா திடீர்னு மேடையில பேசினார்ல, திடீர்னு மேடையில பிடிச்சிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, போர் அடிக்குது, யாராவது ஒருத்தர் பத்தி பேசணுமே, இப்ப ஒரு ஃபார் சேஞ்ச் இப்ப எடப்பாடி பத்தி பேசலாமா அப்படின்னு ஆரம்பிச்சாரா? அவர் என்ன சொன்னாரு, நான் அமைதியா இருக்கிறேன், இன்னைக்கு காலையில பிரஸ் மீட் கூப்பிட்டு எடப்பாடி அவர்கள் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரு, நேர்மையை சந்தேகப்பட்டாரு, அவர் என்ன சின்ன பையன் சொல்லட்டும், எனக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்லட்டும், நான் வந்து படிப்படியா மேலே ஏறி வரல, அதெல்லாம் ஒரு உரிமை. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ நேர்மையானவனா, என்கிட்ட நடிக்கிறியா அப்படின்னு என்கிட்ட பேசும், என் நேர்மையை சந்தேகப்பட்டால் எனக்கு பிடிக்காதுன்னு தான் அவ்வளவு. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஜெயலலிதா பத்தி அவர்கள் பத்தி சொன்னது ஃபேக்ட் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் எப்படி தலைவர் பொறுப்பு வந்தாரு அப்படின்றது ஒரு ஃபேக்ட் தான். அதையும் சொல்றேன், நான் சொல்லி இப்போ அவர் எப்படி வந்தாருன்றது பத்தி அவர் அன்னைக்கு மேடையில சொன்னார். நாங்க இருந்தோம், எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கான இது நாங்க மேடையில இருக்கும் ஒரு நாள் சொன்னாருன்னா, நான் எப்படி இந்த கட்சிக்குள்ள வந்தேன், எப்படி வந்தேன்லாம் உங்க இஷ்டம், நீங்க சொல்லுங்க, அதை நான் திருப்பி கவுண்டர் கொடுக்குறேன், நான் எப்படி வந்தேன் நீங்க எப்படி வந்தீங்கன்னு. ஆனால் ஃபேக்ட் என்னன்னு சொன்னீங்களே, இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஃபேக்ட், இதே மாதிரி ஃபேக்ட் வந்து அண்ணாமலை அவர்கள் எப்படி வந்தாரு கட்சிக்கு, இங்க கட்சி அங்கிருந்து இங்க வந்தாரு, வந்து துணைத் தலைவர் வந்தாரு, அடுத்த வருஷம் மாநில தலைவர் ஆனாருன்றது அவரோட குற்றச்சாட்டு. நீ ஒன்ன மாதிரி நான் வரலங்கிறார், கிளை கழகத்துன்னு வந்தேன்றாரு. இவர் என்ன சொன்னாரு, கிளை கழகத்துல வந்தீங்க, ஆனா கூவத்தூர்ல எப்படி நீங்க சிஎம் ஆனீங்க, நீங்க தகுதியின் அடிப்படையில வந்தீங்களா, அத்தனை பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்களா? சசிகலா அவர்கள் என்ன சொன்னாங்க, யார் இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வந்து கட்டி காப்பாத்துவாங்க, உன்னால முடியுமா, கொங்கு மண்டலத்தை சேர்ந்த இன்னொருவர்ன்றார், உங்களுக்கு தெரியும், அவர் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்க தான் என்னால முடியும்னு சொன்னீங்க, அதனால உங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்க எப்படி தவழ்ந்து போய் நீங்க பதவி வாங்கினீங்க, இதெல்லாம் ரிட்டாலியேஷன், வினைக்கு எதிர்வினை. பதிலடி அப்படின்றதுக்காக எது வேணாலும் பேசிட முடியுமா மேடையில? ஒரு முன்னாள் முதலமைச்சா இருக்காரு, எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு, 52 காலம் அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்றப்ப மேடையில இப்படிதான் நம்ம பேசணுமா? இன்கேஸ் நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் கொடுக்கறதா இருந்தா கூட நீங்க சொன்ன கொள்கை ரீதியா அவரை விமர்சிக்கலாம், அல்லது நீங்க பேசுற தப்பு அப்படின்னு பேசலாம். ஒரு சில வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தினாரு, அந்த வார்த்தையை நம்ம பேசலாம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அண்ணாமலை ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை பேசணும். அந்த வார்த்தைங்கிறது இப்ப அன்பார்லிமெண்டரி வேர்டு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் களவாணிகளே அதெல்லாம் இங்க பேசியிருக்காங்களா, புறம்போக்குகளை எல்லாம் பேசியிருக்காரு ஸ்டாலின், கேட்டா அது அன்பார்லிமெண்டரி வேர்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதை விட்டுருவோம், நான் அந்த வார்த்தைக்குள்ள போல. ஏன் அந்த வார்த்தை கோபம் வருதுன்னு சொன்னா, நேர்மையாரை பார்த்து நீ நேர்மை இல்லாதவன் சொன்னா அந்த கோபம் வரும், எல்லாருக்கும் வரும், எனக்கு வரும், உங்களுக்கும் வரும். நீங்க நேர்மை இல்லைன்னு சொல்றீங்க, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஃபேக்ட்டுங்க. நீங்க வந்து துணைத் தலைவர் ஆனீங்க, ஒரே வருஷத்துல ஆகினீங்க, உங்களோட வியூ. நாங்க திருப்பி சொல்றோம், நீ தவழ்ந்து வந்து நீங்க சிஎம் ஆனீங்க, நீங்க வந்து எப்படி ஆனீங்க, அது எங்களோட வியூ, இதெல்லாம் ஃபேக்ட். நேர்மை பார்த்தாலும் அவரோட 4 வருஷம் கூட்டணியில் இருந்திருக்கும், நேர்மை இல்லைன்னு நீங்க எப்படி எங்களை பார்த்து சொல்லலாம்? நான் உங்களை சொன்னோமா இது வரைக்கும் எங்கேயாவது அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்களை பார்த்து நீங்க நேர்மை இல்லாதவர்னு சொன்னாரா? எவ்வளவோ கோவம் வந்திருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா இவர் எப்படி நேர்மை இல்லைன்னு சொல்லலாம்? நீ ஐபிஎஸ் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும் 10 வருஷமான்னு சொன்னா அது உங்களை சுடாதா? அதிமுகவை காணாம போயிடும், அதிமுக வலிச்சிடும் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு காயப்படல. அதாவது அதிமுக காணாம போகும்ன்றது கொள்கை முடிவு. இப்பவும் சொல்றேன், அதிமுகவை தவிர்த்து இது இல்லைங்க. அண்ணாமலை அவர்களுக்கு நீ எப்படி தலைவர் பொறுப்புக்கு வந்த அப்படின்னு கேக்குறப்ப அண்ணாமலை கோவம் வரப்ப, காணாம போகும்னு சொல்றப்ப தொண்டர்களுக்கு கோவம் வராதா? கட்சியோட பொதுச் செயலாளர் கோவம் வராதா? நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கல நினைக்கிறேன். நான் சொல்றது
ஃபேக்டை பத்தி ஃபேக்டா பதில் சொல்லிட்டாரு. நான் எப்படி உள்ள வந்தேங்கிறதுக்கு எனக்கு நீங்க சொன்ன மாதிரி நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, ஃபேக்டுக்கு சரியா போச்சு. ஆனா நேர்மைன்னு சொல்றது எதன் அடிப்படையில? நான் நேர்மை இல்லாதவன்னு எதன் அடிப்படையில நீங்க சொன்னீங்க? 10 வருஷமா பச்சை கையெழுத்து போட்டு நான் அங்க இருந்து ஒரு ரூபா கூட எடுக்காம நல்ல பேர் வாங்கிட்டு வந்து என்ன பார்த்து நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது கோவம் வருமா வராதா? யாருமே நீங்க அங்க கேட்க மாட்டீங்களே. நீங்க என்ன கேட்கணும்? அவர் எடப்பாடி அவர்கள் கேட்கணும், எங்க உங்க பிரச்சனை சிறுபான்மை ஓட்டு வாங்கணும்னு, உங்க பிரச்சனை அண்ணாமலை அவர்களும் இல்லை, அவரோட நேர்மையா சந்தேகப்படுறீங்க. என்ன சொல்லிருக்கணும்? அண்ணாமலை அவர்களே உங்களுக்கு வயசு பத்தாது, என்னோட சின்ன வயசு, நீங்க வந்து இதெல்லாம் நான் யாரும் சொல்லலையே, நீங்க என்னோட பேசிக்கங்க, காணாம போட்டு சொல்லுங்க, பிஜேபியை காணாமல் செய்து விடுவேன், மோடி அவர்களை பதவி ஏற்குவேன், அதெல்லாம் நீங்க ஒன்னும் பேசிக்கங்க. நேர்மையை சந்தேகப்பட்ட அந்த கோபமான பேச்சுல அந்த வார்த்தைகள் வரும், எனக்கு வரும், உங்களுக்கு வரும். அது என்னோட கருத்து. நேர்மையை தனிப்பட்ட முறையில நீ ஒழுக்கம் இல்லாதவன்னு உங்களை யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு வர்ற கோபம் வேற, உங்க நிறுவனத்தை பத்தியோ நீங்க சார்ந்த கட்சியை பத்தியோ சொன்னா அதுக்கு வர்ற கோபம் வேற. ஆனா ரெண்டுமே பாதிப்பு தானே சார், ரெண்டுமே மனசை காயப்படுத்தும். யாரு மனசு? கேட்கறவங்க மனசு. நீங்க கேட்கும்போது எங்க மனசு காயப்படலையா? எடப்பாடி அவர் சொல்லும் போது அண்ணாமலை தலைவரை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லையா? நாங்க எல்லா இடத்துலயும் சொல்றோம் அண்ணாமலை நேர்மையானோம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், மார்தட்டி சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு கோவம் வராதா? எதை வச்சு சொல்றீங்க நேர்மை இல்லைன்னு? உங்க மேலேயாவது குற்றச்சாட்டு இருக்கு, சிபிஐ வழக்கு போட்டு இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங் இருக்கு, ஏகப்பட்ட கேசஸ் பெண்டிங் இருக்கு. இவர் மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு பெண்டிங் இருக்கு சொல்லுங்க, எதை வச்சு சொல்றீங்க? உங்களுக்கு அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னா, கரம் படியாத தலைவர் எப்படி உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்களோட தொண்டர்கள் அவர் அப்படி பார்ப்பாங்க. இப்ப நீங்க இந்த அட்டாக் பண்ணா அந்த அட்டாக் வரதானே? அந்த அட்டாக் இல்லைங்க, யார் முதல்ல நேர்மை அட்டாக் பண்ணது? இல்ல இந்த பிரச்சனை ஆரம்பத்துல இருந்தே வந்துடுது இல்லையா? நேர்மை அட்டாக் பண்ணது ஒரு தடவை சொல்லுங்க. எடப்பாடி எங்கேயாவது ஒரு தடவையாவது நேர்மை அட்டாக் பண்ணாரா? அவரோட ஹானஸ்டி எங்க டச் பண்ணாரா? பண்ணவே இல்லையே. எடப்பாடி என்ன சொல்லுவாருன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாரு, இஷ்டத்துக்கு பேசுவாரு, மைக்க பார்த்தா, இதெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல். நேர்மைங்கிறது உங்க ஒழுக்கத்தை சொல்றது. நான் சொல்றது உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். நீங்க எதை வேணா சொல்லுங்க அரசியல்ல, ஆனா குற்றச்சாட்டு சொல்லும் போது பெண்கள் குறித்தோ உங்களோட நாணயத்தை குறித்தோ உங்களோட லஞ்சம் வாங்குறது விஷயத்து குறித்தோ தனிப்பட்ட முறையில என்ன நீங்க சொல்ற மாதிரி அது கோவம் வரும். என்ன நீங்க என்னோட திட்டுங்க, நான் ஒத்துப்பேன். ஆனா என்னோட தொழில் ரீதியாக நீ வந்து வக்கீல் தொழில் எப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு கோவம் வரும் உடனே. கண்டிப்பா அது மாதிரி அவரையே டச் பண்றீங்க, அவர் கோவம் வருது. இப்ப கட்சியில சீனியர்ஸ் இருக்கிறப்ப அவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்றது யதார்த்தம் தானே. களத்துல எல்லாரும் அவருக்கு பொறுப்பு கொடுக்குறப்ப எல்லாருமே பார்த்தது தானே. இப்பதான் கட்சியில ஜாயின் பண்ணாரு, ஐபிஎஸ்ஆ இருந்து வந்தாரு, டக்குன்னு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு கட்சிக்குள்ளேயே பேசப்பட்டுச்சு இல்ல. அது நாங்க தானே, எங்க பிரச்சனை தானே. உங்களுக்கு என்ன, எடப்பாடி அவர்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்கிட்ட போய் நாங்க அதிமுக நாளா செதறி கிடக்குது, ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, இது எல்லாமும் அவங்க கட்சி பிரச்சனை தானே. அவங்க கட்சி இல்லைங்க, நாளா செதறி கிடக்குது. ஓபிஎஸ் தான் உண்மையான முதல்வரா இருந்தாரு, இதெல்லாம் ஃபேக்ட். பிரச்சனை சார் இல்ல, அவர் பிரச்சனை இல்ல. இல்ல எடப்பாடி அவர்களுக்கு கட்சிக்குள்ள தங்கமணியும் வேலுமணியும் ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க அப்படின்னு பேசினா அது உட்கட்சி பிரச்சனை. ஆனா 4 கட்சியா பிரிஞ்சு இருக்கிறது ஃபேக்ட். அதிமுக பொதுச் செயலாளர் அந்த லெட்டர் பேர்ல அதிமுக பொதுச் செயலாளர் அவர்தான் எடப்பாடி அவர்களுக்கு அவர்தான் உண்மையிலே. ஆனா வந்து தினகரன் தனியா இருக்கிறாரு, ஓபிஎஸ் தனியா இருக்கிறாங்கன்னு சொன்னா தினகரன் கிட்ட அதிமுக வந்து சேரும், அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தினகரன் வந்து சேருவாங்கன்றது ஒப்பீனியன் நான் கொடுக்கலாம். ஆனா அதே சமயத்துல எடப்பாடி யாரும் ஏத்துக்கல தெரியுமா, எல்லாரும் வெகுண்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்றது உட்கட்சி விவகாரம். நாங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் ஏன் 2வது நீங்க எம்எல்ஏ ஆக்குறீங்க, மந்திரி ஆக்குறீங்க, சிஎம் ஆக்கும் போது எங்க கட்சி விவகாரம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்றதுக்கு அந்த தைரியம் இருக்கோ, எங்க அண்ணாமலை 1 வருஷமா இருந்தாலும் சரி 2 வருஷமா இருந்தாலும் சரி அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நாங்க, நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்க எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க? அதே மாதிரி நேற்று பேசுறப்ப அதிமுக பண்ண ஊழல்களை மக்கள் மன்றத்தில் வைப்போம், தேவைப்பட்ட நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்லாம் பேசியிருக்கீங்க. கூட்டணியில் இருந்தப்ப இதெல்லாம் தெரியலையா? இல்ல, அவர் என்ன சொன்னார்னா உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு, உங்க சம்பந்தி பேர்ல நிறைய நீங்க பினாமி சொத்துக்கள்லாம் இருக்கு, இப்ப தெரிய வந்திருக்கோம். இப்ப தெரியும், கூட்டணியில இருந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. கூட்டணி விட்டு வெளில வரும்போது நிறைய விஷயங்கள் வரும் அவருக்கு. அதுவும் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் இருந்தவர், ஏகப்பட்ட தொடர்பு இருக்கும், அவரு சொல்லியிருப்பாங்க. இதேதான் சார் அவங்களும் கேட்கறாங்க. நீங்க எங்க மேல இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க, ஏத்துக்கிறோம். அரவக்குறிச்சியில வந்து பின்னாடி நின்று வணக்க வச்சுட்டு ஓட்டு கேட்டீங்கல்ல, அப்ப தெரியலையான்னு கேக்குறாங்க அவங்க. அது நானும் அதுக்கு என்ன பதில்? நானும் என்னன்னா கூடாங்க நட்பு கேடாய் விளையும்னு சொன்னாங்களே, கனிமொழி கூட ஒன்னா இருக்கும்போது அங்க நீங்க ஆராசா மந்திரியா இருக்கும்போது கேட்கலையா அப்படின்னு நாங்களும் கேட்டோம். கூடா நட்பு கேடாய் விளைந்ததுன்னு கலைஞர் சொன்னாரு, இப்ப திருப்பி ஒன்னா இருக்கிறீங்களே. இதுல வந்து மகாபாரதத்தில் மாமன் சகுனி, கலியுகத்தில் மருமகன் சகுனின்னு சொல்லிட்டு வைக்க வந்தாரு, அவர் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு, இப்ப திருப்பி அதே கட்சியில போய் வாரிசோடு சேர்றாரு. இல்ல எது என்னன்னா இந்த கேள்வி வந்து நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் எங்களை மட்டும் கேக்குறீங்களே, என்டையர் அரசியல் சிஸ்டமே இப்படிதான் இருக்கு.
யார் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பேசுனாங்க? நேற்று சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள்ட்ட பேட்டி எடுத்தோம். என்ன பேசுனது அண்ணாமலை அவர்களை பத்தி இல்ல, அவரை நீங்க பத்தி நான் சரியா கேட்கல. அப்படின்றதுக்கான நான் அது கேட்கல. தெளிவுரை நான் பதில சொல்றது வாங்கிட்டு தான் இங்க நம்ம இல்ல, நான் அதுக்கு சொல்றேன். நீங்க ஏன் என்ன கேக்குறீங்க கேட்கல. 99ல வந்து கூட்டணி வரும்போது பாஜக என்ன சொன்னாங்க? 99 முடிச்சு 2004 போகும்போது பண்டார பரதேசின்னு சொன்னது. 2002ல வந்து குஜராத் பிரச்சனை வரும்போது எல்லாரும் அப்படி நினைக்காதீங்க, வாஜ்பாய் என்ன தவறு பண்ணுவார்னு சொன்ன கருணாநிதி அவர்கள் தான். அதே அவர்கள் தான் வந்து கூட நட்பு கேடாய் விளையும் முடிஞ்சதுனாரு. காங்கிரஸ் கூட சேர்ந்ததுனால தான் என்னோட பெண் எல்லாம் வந்து மலர் போல் வாடினால்னு சொன்னது. அதே 17ல வந்து திருப்பி ஒன்னா சேர்ந்தது. யாருமே அதை பத்தி கேட்கவே மாட்டீங்களே. எல்லாத்தோட கொடுமை வைக்க வச்சு கட்சியே ஆரம்பிச்சது அதனால தானே. இப்ப அங்க போய் திரும்பி சேர்ந்தாரு. இந்த நால்வர் ஒரு கூட்டணி இருந்த மக்கள் நல கூட்டணின்னு அது இருந்து அங்கேயே போய் இப்ப நிக்கிறாங்களே. அப்பெல்லாம் அந்த கேள்வி வராது. இப்ப அவரு திமுகவுடைய கட்சியில இருக்காரு. அவங்களுக்கு திருச்சியில ஒரு சீட்டும் கொடுத்துட்டாங்க. வைகோ நீங்க சொன்னனால நான் சொல்றேன். இதுல யாரு மீண்டும் வந்து யாரு கொடுத்தாங்க? அவங்க மகனுக்கு கொடுத்தாங்க. அவர் எதுக்காக வெளில வந்தாரு? பாரிஸ் அரசுல இருந்து வந்தாரு. அப்ப திருப்பி அங்கதான் போயிட்டாரு. அப்ப நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? இவ்வளவு விமர்சனங்கள் வருது, மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வைக்கும் அப்படின்னு அப்படி இல்ல. அரசியல் எதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். எதுவும் நடக்கும். நான் இப்போ சொல்றேன் எதுவும் நடக்கும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் கேள்வி கேட்கறீங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு. அதுக்குதான் காரணம். ஆனா ஒண்ணு மட்டும் நடக்காது. எங்க தலைவர் சொல்லிட்டாரு, ஒண்ணு மட்டும் நடக்காது. அரசியலில் எது ஒண்ணும் நடக்கும், ஒண்ணு மட்டும் நடக்காது. எது சார் நடக்காது? கூட்டணின்றது பாஜகவும் திமுகவும் கூட்டணின்றது நடக்கவே நடக்காது. அதிமுகவோட இது மட்டும் நடக்காதுன்னு சொல்லிட்டோம். அப்ப அதுல ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். எதிர்பார்ப்பு இல்ல. நீங்க ஏங்க மொத்தம் 50 கட்சி இருக்கு, அதுல கூட்டணின்னா எங்க திமுக கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். அது நீங்க புரிஞ்சுக்கீங்க. 2 கட்சி தானே சார் தமிழ்நாட்டை பொறுத்த ஒரு பெரிய கட்சி. அப்படி சொல்லாதீங்க. மூணாவது கட்சியா என்டிஏ ஐ மீன் பாஜக நிறைய கட்சி வரும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நிறைய கட்சிகள் வரும். ஏன் அப்படியே சுருக்கிட்டே போறீங்க? அதிமுக தான் இப்ப வந்து 12 இடத்துல பின்னாடி போகும்போது அந்த கட்சி அந்த பழைய வலிமையோட இல்லைன்னு அர்த்தம். இப்போ எல்லா இடங்கள்லயும் அண்ணாமலை அவர்களோட உருவப்படம் இடிக்கப்படுறது, அதிமுக தொண்டர்கள்ல கடுமையான குரல்கள் எழுது, இது எல்லாமே ஒரு மாதிரி நெருடலா இருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு எங்களுக்கு பாஜக இருக்கக்கூடிய சீனியர்கள் யோசிக்கிறாங்களா? அப்படிப்பட்ட பேசியிருக்க மாட்டாங்க. இதை விட பெரிய நெருக்கடி எங்களுக்கு நெருடல் என்னன்னா, அண்ணாமலை மாதிரி ஒரு போட்டோ எடுத்து ஆடு மேல போட்டு ஆட்டை வெட்டினாங்களே திமுகல. தமிழ்நாட்டுல முதல் முறையாக, தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு தலைவரோட போட்டோவை வச்சு வெட்டினாங்கன்னா அந்த அளவுக்கு எவ்வளவு பயத்துல இருக்காங்கன்னு பாத்துங்க திமுக. அப்ப அதிமுகவும் பயத்துல இருக்குன்னு அர்த்தம். அது புரிஞ்சுங்க, அவ்வளவுதான். அண்ணாமலை அப்படி என்ன தாக்கத்தை சார் ஏற்படுத்திட்டாரா நீங்க பாக்க? இப்ப நான் சொன்னேன் இல்லைங்க, இவ்வளவு வந்து ஒரு கட்சியை வந்து 12 இடத்துல பின்னாடி தள்ளி, அதிமுகவை பின்னாடி தள்ளி முன்னாடி வந்து நிக்கிறதுன்றதே வந்து எங்களுக்கு பெரிய சாதனை தானே இருக்கு. ஸ்ட்ராங்கான பர்சன் எப்பயுமே எதிர்க்கணும் அப்படின்னு தானே பொதுவாவே சொல்லுவாங்க. இல்லைங்க, நாங்க எதிர்க்கணும். இல்ல நாங்க நீங்க சொல்ற மாதிரி உங்க கணக்கு பிரகாரம் அதிமுக நாளா பிரிஞ்சிருக்கு, பலவீனமா இருக்கு அப்படின்னா அதிமுகவே போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களே. அதிமுக அடிக்கலைங்க, நாங்க அதிமுக கூட்டணி இருந்தோம். இப்ப வெளியில வந்தோம். அவங்களுக்கு இப்ப அடுத்த லெவல்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆளுங்கட்சி எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடி அவர்கள் கட்சி குறைஞ்சிக்கிட்டே வருது. இளைஞர்கள் நிறைய அங்க நம்பகத்தன்மை இல்லைன்னு எல்லாம் எங்க பக்கம் வராங்க. இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான லீடர்ஷிப்ன்றது இளைஞர்கள் விரும்புறாங்க. எல்லாம் தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர் வரணும். எனக்கு தெரிஞ்சு குளோபல் இண்டெக்ஸ் பத்தி பேசுறது, குளோபல் வார்மிங் பத்தி பேசுறது, டெபிசிட் பத்தி பேசுறதுல தலைவர்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப யாரு தமிழ்நாட்டுல யாரும் இருக்க மாதிரி தெரியல. சரி, நான் சொல்றது பவர்ஃபுல்லா. அதிமுக திமுக எந்த மாதிரி யாரும் பேசுற மாதிரி தெரியல. தங்கம் தென்னரசு எல்லாம் இருக்காரு, பேசுறாரு. சரி, பிடிஆர் பேசுறாரு. சரிங்க, பிடிஆர் என்ன அப்புறம் பிடிஆர் பேசினாரு, அப்புறம் என்ன அவரு திமுக இன்னும் அமைச்சரா தானே இருக்காரு. எந்த அமைச்சரா இருக்காரு? 20,000 கோடி 30,000 கோடி போனதுக்கு அப்புறம் என்ன அவர் ஏன் புலம்பு விட்டீங்க? டெபிசிட் பத்தி, பிசிக்கல் டெபிசிட் பத்தி பேசுற புலம்பு தானே விட்டீங்க நீங்க. அவர் நல்லா இருக்க விடலையே. அப்போ அவ்வளவு நல்ல டாக்டரேட் படிச்சவரு கூட ஒரு சாதாரண அரசியல்வாதி கீழே வேலை செய்யும் போது கஷ்டமா தான் இருக்கும். அப்ப இவரு அப்படி இருக்க மாட்டாரு. அன்னைக்கு YMCA மேடையில அண்ணாமலை அவர்கள் பேசினது கடுமையான விமர்சனங்கள் வைக்கலாம், தவறு இல்லை. தலைவரை பத்தி பேசுறப்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணதான் வேணும். ஆனா கடும் சொற்களை வந்து பதிவு செய்ய வேணாம் அப்படின்றது முன்னாள் தலைவர் தமிழிசை அவர்களுடைய அவங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இடத்துல நான் அப்படி சொல்லலன்னு சொல்லிட்டேன். 3 இடத்துல பேட்டி கொடுத்தேன். திருச்சி சொல்றாங்க. நான் அப்படி சொல்லல. கடுமையான வார்த்தைகள் யாரும் பயன்படுத்தக்கூடாது. யாரும் அண்ணாமலை அவர்களுக்கு பொருந்தும் இல்ல. இது தற்கொலைன்றது கடுமையான வார்த்தையே இல்ல. நீங்க அது அன்பார்லிமெண்டரி வேர்டு கிடையாது. என்னென்னமோ பேசினாருங்க தெரியுங்களா? மோடி அவர்களை பத்தி இங்க இருக்க தலைவர்கள் என்னென்னமோ பேசியிருக்காங்க. எடப்பாடி பேசினாரா? இன்ன வரைக்கும் அவர் மேல இருக்க அலிகேஷனே அவர் மேல இருக்கவங்களை எதிர்த்து பேச மாட்டாரு. பாஜக, மோடி அரசு, அமித்ஷா அப்படின்றத விமர்சிக்க மாட்டாரு அவர் மேல குற்றச்சாட்டு. மேல ஒரு சாஃப்ட்கான இல்ல. அப்ப இன்னும் தப்பு. அப்ப எங்க அண்ணாமலை அவர்கள் மேல உங்களுக்கு தனிப்பட்ட கோபம் ஏன் உங்களுக்கு? அப்படின்னு ஒரு இளைஞர் வந்து எழுச்சியா ஒருத்தர் வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்க ஊருக்காரர்ன்றதுனால உங்க கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு எழுச்சியான ஒருத்தர் வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்களே வரீங்க பாருங்க. அப்ப உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை தான் உங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மேல. அண்ணாமலை மேல தனிப்பட்ட பிரச்சனை வந்ததுன்னா அவர் தனிப்பட்ட முறையில பேசுவாரு.
உங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்களும் வழக்கறிஞர் தான், நிறைய வழக்குகள் கையாண்டிருப்பீங்க. இது மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுன்றத அவங்க கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல இல்ல இது வார்த்தை தவறான வார்த்தை எனக்கு தெரியலீங்க. ஏன்னா நான் தமிழக அரசியல் இருக்கேன். நீங்க வேற எங்கேயாவது சொல்லியிருந்தீங்கன்னா தப்புன்னு சொல்லியிருப்பேன். தமிழக அரசியல்ல வந்து நாகரிகமான வார்த்தை இது ரொம்ப. ஏன்னா நான் எவ்வளவு பேசியிருக்கேன், எங்கள்கிட்ட எஃப்ஐஆர் இருக்கு. நாங்களே எவ்வளவு கொடுத்து சகிச்சு போறோம், எவ்வளோ பேசியிருக்காங்க ஒவ்வொருத்தரும். அதெல்லாம் யாருமே அதை பத்தி இதெல்லாம் ஒரு என்னங்க பெரிய வார்த்தை அப்படின்ட்டு போயிட்டாங்க. இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய தப்பான வார்த்தையா எனக்கு தெரியல. அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு, எடப்பாடி அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுக்கு இது ஒன்றும் பெரிய அண்ணாமலை அவர்கள் பேசினதும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் பேசுறப்ப எதிர்வினை வெளியீட்டு விழாவில் பேசுறப்ப நேத்து பேசுனதாகட்டும், அவர் திரும்பி பெற போறதுல பேசின வார்த்தைகளை பேசுறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி திரும்பி பெற போறோம். உருவமை இருக்கிறீங்க, எல்லா இடத்துலயும் நாங்க வந்து ரிட்டாலியேட் பண்றோம். இது தேவையாது, உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே. அண்ணாமலை அவர்கள் எங்க பார்த்தாலும் மைக்கை பார்த்தா பேசுவாரு, உங்களுக்கு என்ன? அவர் எங்க ஒண்ணா பேசிட்டு போறாரு, அதையே நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க. நீங்க எதுக்கு நீங்க சொல்றீங்க முன்னாள் முதல்வர், ஒரு 60 வயது 70 வயது கடந்தவர், ரொம்ப அரசியல்ல ரொம்ப அனுபவமிக்கவர், ஏன் இவரை போய் சும்மா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு? அதுவும் தாமரை மலர்லன்றீங்க. தமிழ்நாட்டுல உண்மை, அதுவும் அடிக்கடி ஆர்பி உதயகுமாரும் ஜெயக்குமார் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க இருக்குது இந்த தாமரை எங்க இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட கட்சி எதுக்கு தேடி தேடி போய் விமர்சனம் பண்றீங்க? அவரு விமர்சிக்கிறோம்ல, பாஜக மாநிலத்தில் நாங்க தான் ஒண்ணுமே நீங்க எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நாங்க எதுவும் விமர்சிக்கிறோம், நீங்க எதுக்கு எங்களை விமர்சிக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு பயம் இருக்குல்ல, பயம் இருக்கிறதுனால பண்ணீங்க. நீங்க அதை உண்மை சொல்லிட்டீங்களா? அதிமுக மாட்டிக்கிச்சு. இப்ப நல்ல நடுவுல நல்லா கார்னர் பண்ணிட்டாங்க. தெரியாம வந்து இதையும் விட்டுட்டு சிறுபான்மையின்னு அங்க போய் விழுந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டோம், நீங்க என்னதான் இருந்தாலும் அவங்களை ஒத்துக்க மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப எந்த பக்கமும் இல்லாம நடுவில் நின்றுகிட்டு இருக்காங்க. இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. சரி என்ன பண்ணலாம், இன்னும் பாஜக திட்டினாலாவது சிறுபான்மை ஓட்டு வருமா அப்படின்னு நினைச்சு இன்னும் திட்டுறாங்க. இன்னும் திட்ட 2 ஓட்டு வராம தான் போகுது. இப்ப வர உள்ளாட்சி தேர்தலில் பாருங்க, அதனோட விளைவுகள் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழ்நாடு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சென்னை ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வர வழியில பார்த்தேன், எல்லாருமே நல்லா இருக்காங்க. நான் என்ன ரேஸ் நடக்க போகுது நாளைக்கு 2 நாள் 3 நாளுக்கு. முதல்வர் ஊர்ல இல்லை, மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் நல்லா ஆயிட்டாங்க. பாலம் தேனு ஓடுது, ரேஷன் கடையில பொருட்கள் அளவுக்கு அதிகமாக குவியுது, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ரேஸ் விட்டுட்டு இருக்காங்க. வரும்போது பார்த்தேன் கண்ணில் ரத்தம் வருது. நல்ல நல்ல ரோடெல்லாம் குழி தோண்டி புதைச்சி மேல லைட் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது நடத்துறது என்ன தவறு? நடத்தலாம், அது ஏன் இங்க நடத்தணும்? அதுக்கு தானே தனியா ஒரு இது வச்சிருக்கு, ரேஸ்ன்னு ஒரு இடம் வச்சிருக்கீங்களே. அது எது மவுண்ட் ரோடு நடத்துவீங்களா? எங்க நடத்துவீங்க? நல்லா இருக்கிற ரோடு, ஏற்கனவே ரொம்ப அழகா இருக்கு ரோடெல்லாம் குழி தோண்டி எல்லாத்தையும் லைட்டை வச்சு ஃபுல்லா எல்லாத்தையும் கவர் பண்ணி எத்தனை கோடி செலவு அதுக்கு? 46 கோடி தான் சார். ஏங்க 46 கோடி தானே? 46. அது ஏங்க இதுல இருந்து மத்திய அரசுல இருந்து 500 கோடி வரலன்னா வானத்துக்கு பூமிக்கும் கொடுத்துக்கிறீங்க? 500 கோடி தானேங்க. ஏன் அங்க மட்டும் 500 கோடி பெருசா இருக்கு, இது 46 கோடி சாதாரணமா இருக்கு உங்களுக்கு? 46 கோடி சாதாரண விஷயமா உங்களுக்கு? இன்னைக்கு பஸ் இவங்கெல்லாம் இது போராட்டம் பண்றாங்க, ஞாபகம் இருக்குங்களா? எந்த ஊடகமும் அது கவர் பண்ணல, எந்த செய்தி ஊடகம் கவர் பண்ணல. கிட்டத்தட்ட 1500 பேர் இந்த ஊர்வலம் போயிருக்காங்க. என்ன தெரியுங்களா காரணம்? 8 வருடமாக அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன பெனிஃபிட் வரலையா, அவங்களோட டிஏ அலவன்ஸ் வரலையா தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 கோடி வரும்னு நினைக்கிறேன். இந்த ரேஸை கட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அவங்க ரோட்ல சுத்தி இருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட் ஒருத்தர் இருக்காங்க பாருங்க, தேடி பாக்குறேன், கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டையும் காணும். ஏன்னா அவங்க வாழ்க்கை நடத்துறதே மக்களுக்காக தான், இவங்களுக்காக தான், தொழிலாளர்களுக்காக தான். 2 கம்யூனிஸ்ட் ஆளை காணும், எங்க போனாங்கன்னு தெரியல. காணவள்ளி அறிவிப்பு தான் கொடுக்கணும். நேத்து போராட்டங்க, 1500 பேருங்க. பஸ் இவங்க ரிட்டையர்டு டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் நேத்து ரோட்ல எங்க பசங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும், பணம் கொடுக்க மாட்டாங்கன்றாங்க. முதல்ல கிளம்பி போற அமெரிக்கா போறாரு, இங்க ரேஸ் நடக்குது, மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதோட விளைவுகள் பாருங்க 2026 தெரியும். இந்த விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.